கத்திக்குத்து காயத்துடன் மயக்க நிலையில் வந்தவருக்கு சிகிச்சை கொடுக்க போதிய வசதி இல்லை என்று கூறி விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் நோயாளியை வேறு இடத்திற்கு அனுப்பி வைத்த நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருத்தாச்சலம் அருகே ஆலச்சிக்குடியைச் சேர்ந்த அன்பரசன் தனது மாமா சக்திவேல் வெளிநாட்டுக்கு சென்று விட்டதால் அவரது இருசக்கர வாகனத்தை தரும்படி கேட்டுள்ளார். இருசக்கர வாகனத்தை கொடுக்க சக்திவேலின் மனைவி பொன்னி மறுத்துவிட்டார். இதனால் பொன்னியுடன் அன்பரசன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாய்ச்சண்டை முற்றியதை அடுத்து அன்பரசன் முதுகில் கத்தியால் குத்தியுள்ளார் பொன்னி. இதில் படுகாயமடைந்த அன்பரசன் நிகழ்விடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக அவரை விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அன்பரசனுக்கு சிகிச்சை கொடுக்க போதிய வசதிகள் இல்லை என்று கூறிய மருத்துவர்கள் அவரது முதுகில் குத்தப்பட்டு இருந்த கத்தியை எடுக்காமல் அப்படியே புதுச்சேரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நேற்று விருத்தாச்சலம் அருகே கம்மாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லாததால் 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் உயிரிழந்தார். அந்த சம்பவத்தின் அதிர்ச்சி நீங்குவதற்குள் உயிருக்கு போராடியவருக்கு சிகிச்சை கொடுக்க வசதி இல்லை என்று விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது.